இப்போ நீங்களை சுற்றி நிறைய நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். அவங்க வீட்டில் ஏதோ ஒரு விசேஷத்தில் ஏதோ ஒரு கொண்டுட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, சாப்பிட கொடுக்குறாங்க. நீ வேண்டான்னா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிடணும். இல்லை, நாங்கள் பேய்க்கு படித்ததெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல. என் ஆண்டவர் எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்கிறாரா? இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. வழி நடத்துகிற இதை மாதிரி ப்ரீச்சர்ஸ்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க ஒரு சந்தோஷத்தோடு அவங்க சாப்பிட்டதை கொண்டு அவங்க மந்திரிச்சு கொண்டு வந்து தரான், அவன் ஏதோ மந்திரம் போட்டு தரான்னா நீ சாப்பிட வேண்டாம், நீ வாங்க கூட வேண்டாம். அவங்க அன்பினால் கொடுக்குறாங்கன்னா நீ வாங்கிக்கோ, சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா ஓரமாக வேறு யாருக்காவது கொடுத்துட்டு போங்க. நீங்கள் அதை ஏன் காயப்படுத்துறீங்க? நாங்கள் உங்கள் கையிலெல்லாம் வாங்க மாட்டோம். ஏன் நீ என்ன பெரிய நேர்மையாளன்னு காட்டிக்கொள்றியா? அவங்களா அன்பில் கொடுக்கும்போது அதை அன்பினால பெற்றுக்கொள்ளுங்க. இது என்னை விடுவிக்கும், அங்கே போய் அதை சாப்பிட்டா எனக்கு விடுதலை கிடைக்கும்னு போனீங்கன்னா முதல் கட்டளைக்கு விரோதமானது.